வணக்கம். நாம் இன்று வேலராமமூர்த்தியின் குற்றப்பரம்பரை என்ற நாவல் பற்றி பார்ப்போம். கொம்பூதி கிராமத்து கள்ளர்களின் வாழ்க்கைதான் இந்நாவலின் கருவாகும். உலகம் முழுவதும் கள்ளர்கள் இருந்திருக்கிறார்கள். யுத்தங்களின் போது முறியடிக்கப்பட்டு இராணுவங்களிடமிருந்து தப்பி வந்து கள்ளராயினர். யுத்தங்களில் தோற்று சரணாகதியடைந்தவர்கள் அடிமையானார்கள். சரணடையாமல் வீரத்துடன் உயிரை பணயம் வைத்து தப்பிச் சென்றவர்கள் பிழைப்பிற்காக உயிரை பணயம் வைக்கும் கள்ளராயினர். இந்த கள்ளரின மக்களின் தலைவரான வேயண்ணாவும் அவரது தாய் கூலானி கிழவியும் மறக்க முடியாத பாத்திரங்களாய் செலுத்தப்பட்டுள்ளனர். தனித்தொதுங்கிய கள்ளர் வாழ்க்கை பற்றிய கொம்பூதி கிராமத்து வர்ணனை நமக்கு இப்படியும் ஒரு வாழ்க்கையா என்று வியப்பூட்டுகின்றது. இக்கதையில் வேயண்ணாவின் கூட்டம் மகன் சேதுவிடம் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு களவை நிறுத்தி விடுகிறார்கள். அதனால் ஊரே பட்டினியால் வாடும் போது சுட்டு வீழ்த்தப்படுவதுதான் கொடுமை. கள்ளர்கள் கொள்ளையிடும் வீட்டின் அமைப்பை ஆட்காட்டியின் குருவியின் துணையோடு அறிவதும், கண்ண கோலிட்டு திருடுவதும், விலை மதிப்பற்ற பொருட்களை கூட கொள்ளையிட்டு வந்த பின் பச்சை முத்து போன்ற பணிவுமிக்க அயோக்கியர்களிடம் தாரை வார்க்கிறார்கள். இறுதியில் போலீஸுக்கும் கொம்பூதி கிராம மக்களுக்கும் நடைபெறும் இறுதிப் போரில் கிராமமே அழிவடைகிறது. இவ்வாறான நாவல்கள் எமது KAS சத்தியமணி நூலகத்தில் காணப்படுகின்றன. நூலகத்திற்கு வந்து இவ்வாறான நாவல்களை படிக்கலாம். மீண்டும் இன்னுமொரு நாவலுடன் வருகிறேன். நன்றி.